அப்புறமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 74 சீட் ரவுண்டு 1க்கு அப்புறமா வேகன்சி இருந்திருக்கு. ஸோ ரவுண்ட் 2ல் நம்ம கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படிங்க நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த சீட் இருக்கும்போது நம்ம சீட் மேட்ரிக்ஸ் படி இந்த சீட்டை எடுத்துக்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலில் ரவுண்ட் 2ல் நமக்கு காலேஜ் கிடைக்குமா சீட் கிடைக்குமான்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். அண்ட் காலேஜஸ் தான் நம்ம காலேஜை சூஸ் பண்ணுவாங்களா, நம்ம காலேஜில் சீட் ஃபில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம எல்லாருக்குமே எல்லா காலேஜை பற்றியும் தெரியாது. ஓரளவு இந்த 430 காலேஜில் எவ்வளோ பேருக்கு எல்லா காலேஜை பற்றியும் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு 90 சாய்ஸஸ் 100 சாய்ஸஸ்லாம் வைக்கிறது? ஸோ இதுக்காக தான் டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கம்மிங் ஆகஸ்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ஓப்பன் ஆக போகுது. எப்படி கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக், எந்த மாதிரியான காலேஜை சூஸ் பண்ணக்கூடாது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், முக்கியமாக எந்தெந்த காலேஜில் சீட் அவைலபிலிட்டி இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங்கான ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 1ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவுண்ட் 1ல் 200 கட் ஆஃப்ல இருந்து 171.5 இந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் ஓவராலாக ரேங்க் வைஸ் பார்க்கும்போது 37,976 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க ஜென்ரல் ரேங்க் படி. இதில் ஆப்சென்ட் ஆனது, கலந்துக்கிட்டாமலே போனது 5,726 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட், கலந்துக்கிட்டவே இல்லை. அப்போ கலந்துக்கிட்டது 32,250 ஸ்டூடெண்ட்ஸ். இதை அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்து கிடைச்ச காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, கோர்ஸும் ஓகேன்னு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் 17,034 ஸ்டூடெண்ட்ஸ். அக்செப்டன்ட் அப்வர்டு இதோட பெட்டராக மேலே ஏதாவது காலேஜ் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோனா 8,016 ஸ்டூடெண்ட்ஸ். டிக்ளைன் அண்டு அப்வர்டு, அதாவது எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், மேலே ஏதாவது பெட்டராக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். அப்புறமா நாட் அலாட்டட் கொடுத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் 3,500. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, மேலே இருக்க காலேஜும் வேண்டாம், நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 3,700. ஸோ ஓவராலாக 32,250 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நாட் அலாட்டட் ஏன் வந்தது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக பண்ணியிருக்கலாம், அவங்க லிமிட்டடான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு போதுங்கிற மாதிரி நிப்பாட்டியிருக்கலாம். அப்புறமா டிக்ளைன் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் அண்ட் அவங்களுக்கு பிடிக்காத காலேஜஸை வச்சுருக்கலாம். அந்த காலேஜ் அலாட் ஆனதுக்கப்புறம் வேண்டாம் நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்துருக்கலாம். ரவுண்ட் 2ல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சில இன்சைட்ஸ் உங்களுக்கு இதில் காத்திருக்கு. ரவுண்ட் 2 ஆகஸ்ட் 3 நடக்குது. இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட போகிறாங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் படி 93,116 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிற போகிறாங்க. ரேங்க் 171 171லேருந்து 135.75 இந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நடக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1ல் ஆப்சென்டான 5,726 ஸ்டூடெண்ட்ஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிக்ளைன் கொடுத்துட்டு ரவுண்ட் 2க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5,450. ஓவராலாக ரவுண்ட் 1ல் இந்த 16,000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிடலாம். அண்ட் ரவுண்ட் 1ல் ஆப்சென்ட் கவுண்டை பார்க்கும்போது 15%. ரவுண்ட் 2ல் 93,116 இதிலிருந்து ஒரு 15% ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஆப்சென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் போன வருஷம் டேட்டா படி. எப்படி பார்த்தாலும் 70,000 ஒரு 80,000 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கலந்துக்கிட போகிறாங்க ரவுண்ட் 2ல். ரவுண்ட் 2ல் நாட் அலாட்டட் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத தவிர்த்து கரெக்டான காலேஜஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக பண்ணும்போது தெரியாத ஒரு காலேஜை பிடிக்காத ஒரு காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா டிக்ளைன் தான் கொடுக்கணும் பிடிக்காதுங்கிற பட்சத்தில். ஸோ நம்ம காலேஜை பற்றி முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே நம்ம ப்ரையாரிட்டி அடிப்படையில் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் காம்படிஷன் அதிகமானா 3 மடங்கு அதிகமாக இருக்க போகுது. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிட போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக சாய்ஸ் ஃபில்லிங்கான கரெக்டான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் காலேஜ். ஸோ ரவுண்ட் 2ல் உங்களோட ட்ரீம் காலேஜ், இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சா ஓகே, நம்ம ட்ரீம் பண்ணுறக்கூடிய காலேஜ், அந்த காலேஜஸ்க்கு எல்லாமே ப்ரையாரிட்டி கொடுக்குறது. சீட் மேட்ரிக்ஸ் படி அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருந்தால் அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமா உங்களோட கட் ஆஃப் அண்ட் ரேங்குக்கு ஆக்சுவலாக எந்த காலேஜ் கிடைக்கும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஜோன் சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், அது தவிர்த்து திருச்சி, சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு ஆக்சுவல் கட் ஆஃப் படி லாஸ்ட் இயர் என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அந்த காலேஜை அதுக்கப்புறமா இதுதான் ஆக்சுவலாக கிடைக்கும்னு தெரியும் அந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் மூணாவதாக இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கும் பட் இது எனக்கு வேண்டான்னு நினச்சாலுமே
மினிமம் கட் ஆஃப்ங்கிறது ஒரு 25 கட் ஆஃப் வரைக்கும் உங்கள் கட் ஆஃப்ல இருந்து கம்மியாக இறங்கி போய், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கட் ஆஃப் ஒரு 160 இருக்கிறத வச்சுக்கலாம், உங்களோட கட் ஆஃப் 145 இருந்தால் எந்த காலேஜ் கிடைக்கும், அது எல்லாமே உங்களுக்கு கீழே வைக்கிறது பெட்டர், ஏன்னா சேஃப் ஜோனுக்கு. அதுக்கப்புறமா நம்ம நாட் அலாட்டட் வந்துடக்கூடாது, அதுக்காண்டி 145 வரைக்கும் கிடைக்கக்கூடிய காலேஜஸை கீழே வைக்கலாம். ஏன்னா காம்படிஷன் அதிகம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ நாட் அலாட்டட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு 15 கட் ஆஃப் கீழே வரைக்கும் நம்ம வைக்கலாம். மேக்ஸிமம் 20 கட் ஆஃப் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ரவுண்ட் 1ல இருந்து 3500 ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ளைன் கொடுத்துட்டு ரவுண்ட் 2க்கு வந்தாங்க. இதுக்கான காரணம் காலேஜ் பிடிக்கலங்கிறது மட்டும் காரணம் கிடையாது, ஃபீஸ் அதிகமான ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது. முன்னாடியே காலேஜோட ஃபீஸை நம்ம விசாரிக்கல, தெரிஞ்சுக்கிறதால தான் ரவுண்ட் 2க்காக வராங்க. ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட ஃபீஸ் நமக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடி என்கொயரி பண்ணிக்கணும். ஸோ காலேஜ் ஃபீஸ் வந்து இன்னைக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு ஃபீஸ் வைக்கிறாங்க. கீனியா கவுன்சிலிங் வந்தால் 55,000ங்கிறது தான் டியூஷன் ஃபீ. பட் காலேஜ் ஃபீ அப்படிங்கும்போது லேப் ஃபீ இதெல்லாமே அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஓரளவு 1,10,000 1,50,000 வரைக்கும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் சோனில் இருக்கக்கூடிய காலேஜஸாக இருக்குது. அண்ட் சில காலேஜ் நம்ம சேலம் சைடு போனாலும் சரி, திருநெல்வேலி, விழுப்புரம், விருதுநகர் இப்படிலாம் போகும்போது கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகுது. 70,000லேருந்து 80,000, சில காலேஜில் 60,000 வாங்குறாங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் சேம் ஃபீஸ் இருக்கே தவிர செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஃபீஸுங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம முன்னாடியே என்கொயரி பண்ணணும். அதுக்கப்புறமா கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகணும். உங்களுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜில் டாப் கோர்ஸான சிஎஸ்சி மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து சிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸஸே வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிஎஸ்சி தான் சீட்டு வேணும் அப்படின்னா ஐடியை ஆட் பண்ணலாம். ஐடி கிடைக்காட்டி என்ன பண்ணலாம், ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டி இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதே காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம லிமிட்டடான சாய்ஸ் வைக்கும்போது அங்கே கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரையாரிட்டி அடிப்படையில் இசிஇ சில காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கும்போது ட்ரிபிள் வரை கூட சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ட்ரிபிள் சூஸ் பண்ணுங்கள், இல்லை இசிஇ வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே டிஎன்ஏ கவுன்சிலில் சீட் கிடைக்குமானா 100% எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கும். ரவுண்ட் 2ல மட்டும் இல்லை, ரவுண்ட் 3ல சீட் எடுத்ததுக்கு அப்புறமே எவ்ரி இயர் 45,000லேருந்து 50,000 சீட்டுங்கிறது எவ்ரி இயர் வேகன்சி அவைலபிளாக தான் இருக்குது. அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் கலந்துக்கிட்ட போகிறது 430 காலேஜ். இதில் லீஸ்ட் கடைசியாக போனோம்னா ஒரு 50 காலேஜில் சீட்ஸுங்கிறது ரவுண்ட் 2ல வரைக்குமே ஃபில் ஆகிறதே கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம எல்லாருக்குமே எல்லா காலேஜை பற்றியும் தெரியாது. ஓரளவு இந்த 430 காலேஜில் எவ்வளோ பேருக்கு எல்லா காலேஜை பற்றியும் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு 90 சாய்ஸஸ் 100 சாய்ஸஸ்லாம் வைக்கிறது? ஸோ இதுக்காக தான் நான் லாஸ்ட் இயரோட டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் எப்படி சீட் ஃபில் ஆயிருக்கு, எந்தெந்த காலேஜில் சீட் அவைலபிலிட்டி இருக்குது, இதை பொறுத்தும் இந்த வருஷம் செகண்ட் இயருக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சில காலேஜில் இன்டேக் ஜாஸ்தி அதிகப்படுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ரவுண்ட் 2ல நமக்கு மேக்ஸிமமான சீட் அவைலபிளாக இருக்க போது அந்த ப்ரையாரிட்டி அடிப்படையில் நம்ம கொண்டு போகலாம். ரவுண்ட் 1 காலேஜஸ் டாப் காலேஜ்னு சொல்லப்படக்கூடிய எல்லா காலேஜ்லையுமே சீட் வந்து ரவுண்ட் 2க்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதிகப்படியான சீட்டு ஒரு 40 to 60% எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கம்யூனிட்டி வாரியா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் அதிகமாக இருக்கலாம். எம்பிசியில் இன்னும் கொஞ்சம் சீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போ ஓசிபிசியில் சீட் இருக்குது ரொம்ப லிமிட்டட். இந்த ப்ரையாரிட்டி சீட் மேட்ரிக்ஸ் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஓப்பன் ஆகும். நம்ம 3ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமானா வேண்டாம், 3ஆம் தேதி ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். எந்தெந்த காலேஜில் சீட் வேகன்சி இருக்குது அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ இந்த 3 நாள் ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த 3 நாள் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணாலே நம்ம ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங்கான காலேஜ் லிஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் மூலமாக கிடைக்கும். டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்ட் 2 அப்படிங்கிற கம்யூனிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ரவுண்ட் 2க்கான அப்டேட்டு, காலேஜ் லிஸ்ட் எல்லாமே சீட் மேட்ரிக்ஸை பொறுத்து பெஸ்ட் காலேஜ் ப்ரையாரிட்டி அடிப்படையில் பிளேஸ்மெண்ட் அப்புறமா இன்ட்ரோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் உங்களுக்கு எது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போன வருஷம் புள்ளி விவரம். போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட் 2ல கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவுண்ட் 1 போன வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வேகன்சி எந்தெந்த காலேஜில் இருந்ததுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னு பார்க்கும்போது ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் 100% சீட் ஃபில் ஆனது. அது சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூஷனான சிக்ரி காரைக்குடி எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் பிடெக் இன்ஜினியரிங்கில். இங்கே சீட்டும் இன்டேக் லிமிட்டட், அதனால இந்த காலேஜ்
காலேஜில் சீட் 100% சீட் ஃபில் ஆயிருந்தது. இதனால் இதன் அடிப்படையில் நம்பர் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இது லாஸ்ட் இயர் சீட் ஃபில்லிங் அடிப்படையில் இந்த ப்ரையாரிட்டி அடிப்படையில் நம்பர் 1, 2 அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கும். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும், நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ப்ரையாரிட்டி அடிப்படை தான். கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை அப்படியே கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜியில் சீட் இன்டேக்கை பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் இருந்தது 1162. இதில் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆன சீட்டு 1143, 98.36% சீட்டு தான் ஃபில் ஆயிருந்தது. 19 சீட்டுங்கிறது வேகன்சி ரவுண்டு 1க்கு அப்புறமும் அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த வருஷமும் அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டால் சில கம்யூனிட்டி கேட்டகரியில் வரும்போது சில கம்யூனிட்டிக்கு மட்டும் கோர் டிபார்ட்மெண்ட் அவைலபிள் இருக்கலாம் இந்த வருஷமே. அதுக்கப்புறமா எம்ஐடி கேம்பஸில் 23 சீட் அவைலபிளாக இருக்குது. அதனால் இது தேர்டு பொசிஷன் கொடுத்துருக்கோம். 96.98% சீட்டுங்கிறது தான் ஃபில் ஆயிருந்தது. ஸோ பேலன்ஸ் சீட்டு டாப் காலேஜ்னு சொல்லப்படக்கூடிய சிஇஜி எம்ஐடிலே இருக்குன்னா ப்ரைவேட் காலேஜ்லேயுமே எல்லா காலேஜ்லையுமே சீட் இருக்குது. ஸோ முக்கியமாக கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இங்கே சீட் அவைலபிளாக இருக்குது. 32 சீட்டுங்கிறது அவைலபிளாக இருக்குது. அப்புறமா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மதுரை 65 சீட்டு அவைலபிளாக இருக்குது. அப்புறமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 74 சீட் ரவுண்டு 1க்கு அப்புறமா வேகன்சி இருந்திருக்கு. ஸோ ரவுண்ட் 2ல் நம்ம கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படிங்க நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த சீட் இருக்கும்போது நம்ம சீட் மேட்ரிக்ஸ் படி இந்த சீட்டை எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் 2ல் நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 100% எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். ப்ராப்பராக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம கட் ஆஃப்க்கு ஏற்ற ஒரு காலேஜை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கான 4 சீட் இங்கே அவைலபிளாக இருந்திருக்கு ரவுண்ட் 2ல். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 102 சீட் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் கோர் சீட் தான் இருக்கும். சிவில் மெக்கானிக்கல். ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் சிவில் மெக்கானிக்கலை பொறுத்தவரையில் 40 to 60% சீட்டுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர். அண்ட் மேலே இருக்க காலேஜெல்லாம் பார்த்தோம்னா 1 or 2 சீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ வெரி லிமிட்டட், ஒரு 0 to 3% இவ்வளோ சீட்டு தான் அவைலபிளாக இருக்கும் இந்த டாப் கவர்மெண்ட் காலேஜில். நெக்ஸ்ட் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரைக்குடி 92 சீட்டுங்கிறது அவைலபிளாக இருந்திருக்கு ஆஃப்டர் ரவுண்டு 1க்கு அப்புறமா. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ். ஸோ இங்கே கோர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறதால 162 சீட்டுங்கிறது அவைலபிளாக இருக்குது. கோரில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல், செராமிக் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருகூர் இங்கே 100 சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னு சொல்லக்கூடிய எல்லா காலேஜ்லையுமே மோர் தென் 200+ சீட்டுங்கிறது லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷமே இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை டாப் 10 காலேஜஸ் சொல்லக்கூடிய காலேஜஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா ஜிசி திருநெல்வேலி, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாகையம், ஐஆர்டிடி ஈரோடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். ஸோ இந்த காலேஜுக்கெல்லாம் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், சீட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் 36 காலேஜ் இருக்குது. இது ப்ரையாரிட்டி அடிப்படையில் தான். ஸோ நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பார்க்கும்போது டிஎன்ஏ கொஸ்டின் 1315 சிவநாடார் யூனிவர்சிட்டி எஸ்எஸ்என் காலேஜ் இது லாஸ்ட் இயர் இருந்தது. ஸோ இதே இந்த வருஷமும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த சீட்டு வந்து ஸ்பிட் ஆகிருக்கும் இந்த வருஷம் ரவுண்டு 1ல் 516 சீட்டுங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரைவேட் காலேஜுக்கு இந்த வருஷம் ஸ்பிட் ஆகிருக்கும். ஸோ அதை காட்டணுங்கிறதுக்காண்டி தான் இதில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் லாஸ்ட் இயர் வந்து சீட் அதிகமாக ஃபில் இருந்தது. 96.72% சீட்டுங்கிறது ஃபில் ஆயிருந்தது. 35 சீட்டுங்கிறது வேகன்சி இருந்தது. ஸோ இந்த வருஷமும் வேகன்சி இருக்குமானா கண்டிப்பாக வேகன்சி இருக்கும். சில கம்யூனிட்டி அடிப்படையில் நமக்கு இங்கே சீட் அவைலபிள் இருக்கும். பட் இன்டேக்கு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக சீட் ஃபில்லான காலேஜஸில் இன்டேக் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் அதை விட அதிகமாக கூட சீட்ஸ் அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச், அதாவது பிஎஸ்சியோட நியூ கேம்பஸ் 37 சீட்டுங்கிறது ரவுண்ட் 2ல் அவைலபிளாக இருந்திருக்கு. 92.91% சீட்டுங்கிறது ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க. ஸோ இங்கே சில கோர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுல ரவுண்ட் 2ல் தான் சீட் ஃபில் ஆகுது. அதுக்கப்புறமா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே 92 சீட்டுங்கிறது ரவுண்டு 1க்கு அப்புறமா சீட் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு. இது லாஸ்ட் இயர். அதுக்கப்புறமா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 145 சீட்டு ரவுண்ட் 2க்கு வேகன்சி இருந்திருக்கு ரவுண்டு 1க்கு அப்புறமா லோயலா ஐகேம். ஸோ இங்கே இன்டேக் கம்மி, அதனால் இந்த காலேஜில் சீட்டு ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிருக்கு. 34 சீட்டு ரவுண்ட் 2க்கு இருந்திருக்கு. ஸோ இங்கே ஃபீஸும் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது சில காலேஜை. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸையும் தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுறது பெட்டர். மோஸ்ட்டாக சென்னை அண்டு கோயம்புத்தூர் ரீஜனில் உள்ள காலேஜோட ஃபீஸ்லாம் 1,30,000 1,50,000 வரைக்கும். சில காலேஜில் மட்டும் 1,10,000 வாங்குறாங்க. 95,000 சில காலேஜில் ஃபீஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ கற்பகம் 2 கேம்பஸ் இப்போ ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அதோட மேக்ஸிமம் சீட்டு கூட அவைலபிள் இருக்கலாம். அப்புறமா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 172 இது லாஸ்ட் இயர் இருந்த சீட்டோட வேகன்சி. அப்புறமா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் 369 சீட்டு ரவுண்டு 1க்கு அப்புறமா வேகன்சி இருந்தது. அப்புறமா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்
512 சீட்டு. இப்போவுமே 2 காலேஜாக இருந்ததை ஒரே காலேஜாக மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் இந்த வருஷம் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 217 சீட்டுங்கிறது ரவுண்ட் 2க்கு இருந்திருக்கு. ரவுண்டு 1க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் 217 சீட் ரவுண்ட் 2க்காக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் 345 சீட் அவைலபிளாக இருந்திருக்கு. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் 172 சீட்டு அவைலபிளாக இருந்திருக்கு. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ 2 கேம்பஸும் மெர்ஜ் ஆகிட்டு இந்த வருஷம். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 343 சீட்டுங்கிறது வேகன்சி இருந்திருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 246 சீட் அவைலபிளாக இருந்திருக்கு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 496 சீட் அவைலபிளாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் 285 சீட்டுங்கிறது அவைலபிளாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 314 சீட்டும், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 131 சீட்டு சொல்லிட்டு ரவுண்டு 1ல் நம்ம சென்னையில் 25 காலேஜ், அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் 25 காலேஜ்னு பார்த்தோம். ஓவரால் அந்த 25 சேர்த்து ஒரு 50 காலேஜ் அப்படிங்கும்போது இந்த காலேஜுக்கு நீங்கள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கடுத்து வர காலேஜஸ்க்கு அதுக்கடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ 332 சீட். இந்த வருஷம் அதை விட அதிகமாக இருக்கலாம், ஏன்னா 2 கேம்பஸ் 2 காலேஜ் ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் மெர்ஜ் ஆகிட்டு, ஸோ இன்னும் அதிகமாக சீட் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி 153 சீட் வேகன்சி இருந்திருக்கு. ரவுண்ட் 1 காலேஜில் நம்ம இதை பார்க்கலாம். அப்புறமா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் 885 சீட் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் சென்னையில் 325 சீட். ஸோ இந்த ப்ரையாரிட்டி லாஸ்ட் இயர் எந்த காலேஜில் சீட் அதிகமாக ஃபில் ஆகிருக்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் இந்த ப்ரையாரிட்டி. ஸோ இதை இப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டி அடிப்படையில் கூட இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் 197 சீட் ரவுண்ட் 2ல் வேகன்சி இருந்திருக்கு. ஸோ இதில் வேகன்சி இருந்திருக்குங்கிறத விட ரவுண்ட் 1ல் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் ஆனது 43.87% ரவுண்ட் 1ல் ஃபில் ஆச்சு இந்த அடிப்படையில். நெக்ஸ்ட் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 97 சீட் அவைலபிளாக இருந்திருக்கு. 42.60% சீட்டு தான் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்குது ரவுண்ட் 2ல். அப்புறமா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 41% சீட் ஃபில் ஆயிருக்கு. அப்புறம் 60% சீட் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் சீட்டுங்க நம்ம ரவுண்ட் 2ல் எடுக்க முடியும். கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செல்பனன்சி காலேஜ் கோயம்புத்தூர் 39.15% சீட்டுங்கிறது ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் 300 சீட்டுங்கிறது அவைலபிளாக இருந்திருக்கு. அப்புறமா கேஇடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 39.13% சீட்டுங்கிறது ஃபில் ஆகிருக்கு. 364 சீட்டு ரவுண்ட் 2 வேகன்சியாக வந்திருக்கு. அப்புறமா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 34% சீட் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆகி ரவுண்ட் 2க்கு 533 சீட்டுங்கிறது வேகன்சி இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷமும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறமா தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னைக்கு 39.69% சீட்டுங்கிறது ரவுண்ட் 1ல் ஃபில் ஆகி பேலன்ஸ் சீட்டு 194 சீட்டு வேகன்சி சீட்டு இருந்திருக்கு. அப்புறமா மெப்கோ சில்க் இன்ஜினியரிங் காலேஜில் 31% சீட்டு ஃபில் ஆகிருக்கு ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் 437 சீட்டுங்கிறது ஃப்ரீயாக இருந்திருக்கு, வேகன்சி இருந்திருக்கு. அப்புறமா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 27% சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கடுத்து வர காலேஜ் எல்லாத்துலேயுமே 20% சீட்டு மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. நம்ம இப்போ பார்த்தது வந்து தமிழ்நாடு வரியாக பார்க்கும்போது ஒரு 38 காலேஜ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் நம்ம வந்து ஒரு 200 காலேஜ் மட்டும் அப்படி நம்ம ப்ரையாரிட்டி பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்மளால் ரெடி பண்ண முடியும். இதுக்கடுத்து வரக்கூடிய காலேஜஸில் எல்லாத்துலேயுமே ஸோ 20% தான் சீட் ஃபில் ஆயிருக்கு. அப்போ 80% சீட் நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜில் 19.95% சீட் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஆர்எம்கே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் இங்கே 18% சீட் தான் ஃபில் ஆயிருக்கு ரவுண்டு 1ல். அப்போ பேலன்ஸ் 80%க்கு மேலே சீட் இருக்குது. நெக்ஸ்ட் கிண்டிஸ்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 18.44% சீட் ஃபில் ஆயிருக்கு. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 17.52% சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓகே, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ரெட்டில்ஸ் இங்கே 16.67% சீட்டு மட்டும்தான் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆயிருக்கு. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் 16.64% சீட் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆயிருக்கு. இப்போ பேலன்ஸ் 85% சீட்டுக்கு நமக்கு கிட்டே இருக்குது. அப்புறமா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி இங்கே 14.81% சீட் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆகி பேலன்ஸ் சீட் நமக்கு ரவுண்ட் 2ல் இருக்குது. நெக்ஸ்ட் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். ஸோ இங்கே 13.71% சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் 2ல் காலேஜ் இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா எவ்வளோ % சீட் ரவுண்ட் 2ல் இருக்குங்க பாருங்கள். இதில் டாப் நம்ம காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கோர்ஸ் சிஎஸ்சி அதோட ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறமா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 13.57% சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில்
13.51% சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 12.78% சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் 11.86% சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே 9.35% சீட் தான் ரவுண்ட் 1ல் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு எடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே 10% சீட்டு கூட ஃபில் ஆகலை. நம்ம இது வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பார்க்கும்போது 50 காலேஜ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கும்போது அங்கூடிய ஒரு 36 காலேஜ். அந்த 36 காலேஜில் 35 காலேஜில் மட்டும் தான் சீட் ஃபில் ஆயிருக்கு. 36வது காலேஜில் ஒரு சீட் கூட ஃபில் ஆகலை. ரவுண்ட் 2க்கு நமக்கு காலேஜஸ் இருக்கான்னா நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது. டாப் காலேஜ்னு சொல்லப்படக்கூடிய எல்லா காலேஜ்லையுமே சீட் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 410 காலேஜோட லிஸ்ட் இதில் இருக்கும். நாம் இப்போ பார்த்த டேட்டா லாஸ்ட் இயர் டிஎன்ஏ கவுன்சில் ரவுண்ட் 1க்கு அப்புறம் எந்தெந்த காலேஜில் சீட் வேகன்சி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வருஷம் ரவுண்ட் 2க்கு அப்புறம் எந்தெந்த காலேஜில் சீட் வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பரான சாய்ஸ் பில்லிங் ஆர்டர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் அண்ட் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் அண்ட் ப்ரையாரிட்டி அடிப்படையில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் அடிப்படையில் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் ஆர்டர் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ரவுண்ட் 2க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ரவுண்ட் 2 பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது மூலமாக கிடைக்கும். ரவுண்ட் 1ல் சில ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டடான சாய்ஸ் பில்லிங் பண்ணி சில மிஸ்டேக் பண்ணதில் நாட் அலாட்டட் வந்தது. ரவுண்ட் 2ல் நமக்கு இது வரக்கூடாது, வந்தால் ரவுண்ட் 3க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரவுண்ட் 2வாவது பரவாயில்ல, நிறைய காலேஜஸ் இருக்குது. ரவுண்ட் 3 போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப லோ டயர் காலேஜை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுமே மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் முடிஞ்சிருச்சு. டிஎன்ஏ கவுன்சில் ரவுண்ட் 2ல் நமக்கு காலேஜ் கிடைக்குமா, சீட் கிடைக்குமான்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். அண்ட் காலேஜஸ் தான் நம்ம காலேஜை சூஸ் பண்ணுவாங்களா, நம்ம காலேஜில் சீட் ஃபில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கும். கலந்துக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சீட் கிடைக்கும். அண்ட் எவ்ரி இயர் 50,000 சீட்டுக்கு மேலே வந்து ஃபில் ஆகாமல் போய்கிட்டு தான் இருக்குது டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக. ஸோ ப்ராப்பராக சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம், எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் பர்சனலைஸ்டு கைடன்ஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட்டில் வரேன். தேங்க்யூ. சைனிங் அப் சுமன்.